என்ன யாழ்னி, எதுக்கு இப்ப என்ன இங்க அவசர அவசரமா இழுத்துட்டு வந்த? இது என்னன்னு தெரியுதா? அத்தை வீட்டை விட்டு போகும்போது எழுதி வச்சிருந்த லெட்டர் தானே இது. இப்பதான் அத்தை வந்துட்டாங்கல்ல, இன்னும் எதுக்கு இந்த லெட்டரை கையில வச்சிட்டு இருக்க? கிழிச்சு போடு, குடு. அப்படியெல்லாம் கிழிச்சு போட முடியாது. அம்மா கோச்சிட்டு வீட்டை விட்டு போன மாதிரி ஒரு லெட்டரை நீயே எழுதி வச்சுட்டு அம்மாவையும் எங்கேயோ ஒழிச்சு வச்சுட்டு அண்ணாவை நிச்சயதார்த்தத்துக்கு சத்தியம் பண்ண வச்சுட்டேல்ல? என்ன வளர்ற? நான் எதுவும் பண்ணல. அத்தை தான் கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு போனாங்க. இதுல எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அவங்க கோவப்பட்டு பண்ண ஒரு விஷயம் இன்னைக்கு நல்ல விதமா தானே முடிஞ்சிருக்கு. போதும் துளசி, நீ பண்ற டிராமாவெல்லாம் புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு நான் ஒன்னும் முட்டாள் இல்ல. உன்னை பொண்ணு பாக்கறதா சொல்லி வந்து டிராமா பண்ணிட்டு போனாங்களே ஒரு லேடி, அவங்க உன்கிட்ட டெய்லர் ஷாப் வாசல்ல பேசிட்டு இருந்தத நான் பார்த்தேன். அது மட்டும் இல்ல, இந்த லெட்டர்ல இருக்கிற கையெழுத்து எங்க அம்மாவோடதே இல்ல. ஏன் இப்படி பண்ண? இவ்வளவு தூரம் எல்லாம் உனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் இதையும் மறைக்க விரும்பல. எல்லாம் நான் தான் பண்ணேன். அதுக்கு என்ன இப்போ? என்ன இப்போவா? அம்மாவோட கோவம் அண்ணா ஆனந்தியை விட்டு கொடுத்ததெல்லாம் நேத்து வரைக்கும் யதார்த்தமா நடந்த விஷயம்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்பதானே புரியுது, உன்னை பொண்ணு கேட்டு வர்ற மாதிரி ஒரு ஆளை செட் பண்ணி எங்க அம்மாவுக்கு ஒரு பிரஷரை கொடுத்து எங்க அம்மாவை வீட்டை விட்டு போக வச்சு எங்க அண்ணாவுக்கு பிரஷரை கொடுத்து நிச்சயத்துக்கு சம்மதம் வாங்கிட்டல. அதுக்கு எங்க அம்மாவையும் கூட்டு சேர்த்திருக்கேன்னு நினைக்கும் போது ஏய் யாழ்னி, இரு இரு.